இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்குதான் அந்த குளு இருக்குதே. என்ன குழுவா? பேசும்போது இப்படி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆக கூடாது. நான் குளுன்னு சொன்னா அமுல் பேபி மாதிரி கூகுள்னு கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதான் கூகுள்னு கரெக்டா உன் வாயில வருதேம்மா, அப்புறம் ஏமா தப்பா சொல்ற? எனக்கு அப்படி சொல்றதா புரியுது. இப்ப அதான் முக்கியம், விஷயத்துக்கு வருவோம். வரலட்சுமி விரதத்தை பத்தி குளுல தேடி தேடி பார்த்ததுல இந்த 108 போட்டியும் இருந்துச்சு. நமக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் கணவனுக்காக படிச்சுன்னா அது நீ இந்த சப்ப மூக்க உடையத்துக்கு யூஸ் ஆயிடுச்சு. பலமா அடிபட்டுருச்சோ என்ன ஒரு பேபி அப்படி பாக்குற? உண்மையிலே நீங்க கிரேட்டுங்க. அக்கா பிளான் பண்ணி எல்லாரும் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா, ஆனா நீங்க அசத்திட்டீங்க. ஆமா, உங்களுக்கு தான் இதுல நம்பிக்கையே இல்லையே, அப்புறம் எப்படிங்க 108 போட்டியும் ஒண்ணு விடாம மனப்பாடம் பண்ணி அப்படியே சொன்னீங்க? நான் அப்படியே அசந்துட்டேங்க. எதுக்காக இந்த பூஜைன்னு கேட்டேன். புருஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அத்தை சொன்னாங்க. உன் நல்லதுக்காகன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வேற எதை பத்தியும் யோசிக்கலாம் பேபி. ஏங்க, உங்க மனசுல உள்ள கஷ்டத்தை மறைச்சு இப்படி சொல்லி என்ன சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. இதுதாங்க எனக்கு இன்னும் குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. எதுக்கு குற்ற உணர்ச்சி? நான் எப்பவுமே சங்கடப்பட்டோ வருத்தப்பட்டோ இருக்க கூடாது, சந்தோஷமாவே இருக்கணும்னு நினைக்கிறேன் அமல் பேபி. எனக்கு அது போதும் அமல் பேபி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஒரு புருஷன் இதை விட ஒரு பொண்டாட்டிய எப்படி பாத்துக்க முடியும்? இப்ப கூட நீங்க என்ன சமாதானப்படுத்ததான் ட்ரை பண்றீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறேன். என்ன ஆச்சு உனக்கு? கிளம்பு, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுல. வா கிளம்பு. இருங்க ஒரு நிமிஷம், உள்ள ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். பாய். எப்ப வேணாலும் அவங்க உன்னை தேடிங்க வந்துருவாங்க. அப்புறம் எப்படி சௌமியா? நீங்க தான் அண்ணி ஏதாச்சும் பண்ணணும் ப்ளீஸ். என்ன பண்ண சொல்ற? அண்ணி ப்ளீஸ் அண்ணி. சரி நீ முதல்ல எந்திரி. என்ன பண்ணலான்னு யோசிப்போம். ஒண்ணு பண்ணலாம். சொல்லுங்கக்கா. புரிதாடா? அக்கா, இப்ப இந்த ரிஸ்க் தேவையாக்கா? உன் பொண்டாட்டி ஆசைப்படுறா, செஞ்சுதான் ஆகணும். டேய், யாருக்குமே தெரியாம நீங்க தாலிய கட்டிங்கன்னு என்னையாண்டா டார்ச்சர் பண்றீங்க? சாரிக்கா. உங்க சாரி எல்லாம் இப்ப வேணாம். நான் சொன்னதை மட்டும் சொதப்பாம செய், அது போதும். சரிக்கா. நில்லு. எங்க போற? வெளிய போறேன். வெளியிலனா எங்க? அத அவர்தான் டிசைட் பண்ணுவாரு. எவன்? என்ன கட்டிக்கு போறவரு.
உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா? உன்னை வெளியில விட்டாதானே போவ? ம். நீங்க என்ன விடாட்டினாலும் அவரே வந்து என்ன கூட்டிட்டு போவாரு. ஏய் என்ன பார்த்த உடனே பயந்து நடுங்கிறவ பதிலுக்கு பதில் பேசுறியா? அந்த குப்பத்தக்காரி கொடுக்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்க. ஐயா சின்ன மாமா என்னதுக்கு இதுல வம்பு இழுத்து நிறுவீங்க? இப்படி எல்லாம் பேசுறாள் இவ கிடையாது. இப்படி பேசுறானா அது காரணமே நீயா தான் இருக்க முடியும். என்ன தம்பி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் சத்யா மேலேயே பழிய போட்டுட்டு இருக்கீங்க. சௌமியா ஏதாவது பேசினா அவகிட்டயே என்ன ஏதுன்னு கேளுங்க. தேவையில்லாம இனிமே சத்யா பத்தி எல்லாம் பேசாதீங்க. ஹை, என்ன கட்டிக்க போறவர் வந்துட்டாரு. இப்ப அவர் வந்து என்ன கூட்டிட்டு போக போறாரு. யாரெல்லாம் தடுக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஹாய் அங்கிள். வாங்க மாப்ள, வாங்க வாங்க. சௌமியா கால் பண்ணி கோயிலுக்கு போறான்னு சொன்னாங்க. ஆ, என்கிட்ட ஏதோ பேசணுமா, அதான் அவங்கள கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஆ. உங்க பர்மிஷன் இருந்தா கூட்டிட்டு போறேன், இல்லனா வேண்டாம். என்ன மாப்ள, ஏன் இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? தாராளமா கூட்டிட்டு போங்க. ஏங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஏய், எந்த காலத்துல இருக்க நீ? மாப்ள, நீங்க கூட்டிட்டு போங்க. இல்ல, ஆன்ட்டி ஏதோ ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவ கிடக்குறா மாப்ள, அவ அப்படிதான். நீங்க கூட்டிட்டு போயிட்டு வாங்க. போமா. சௌமியா போலாமா? போலாம். போயிட்டு வரேன் அங்கிள். ஓஎஸ். வரேங்க. சௌமியா போலாமா? போலாம். போமா. வாங்க.